வான்மழையில் நனைந்தால் பயிர்கள் உருவாகும், ஆண்மழையில் நனைந்தால் உயிர்கள் உருவாகும். ஐயங்காறு வீட்டு அழகே, ஐயங்காறு வீட்டு அழகா, ஐயங்காறு வீட்டு அழகே, உன் போல் அழகி பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை. உன் போல் சமத்து உலகினில் இல்லை, காதலன் சமத்து காதலில் தொல்லை. அறியாமைதான் இங்கே பேரின்பம் அன்பே, காதலின் வகுப்பில் பாடவன் தான் பண்டிதனே. ஐயங்காறு வீட்டு அழகா, ஐயங்காறு வீட்டு அழகே, ஐயங்காறு வீட்டு அழகா. சீக்கிரம் சீக்கிரம், ராக் ஃபோர்ட் அவுட்டர்ல வந்தாச்சு. எப்ப சாப்பாடு ரெடியா? ஐயா சோறு குழஞ்சிச்சுங்க, வேற வடிச்சிடுறேன். ஏன்டா கொலை விட்ட? மட்டமான அரிசி அதான். ஃப்ளைட்ல போறானுங்க பாரு, பாசுமதி அரிசி போடுறதுக்கு. உழைஞ்சது என்ன கொட்டவா முடியும்? அப்படியே அனுப்பு. நீ என்னடா? ஐயா சாம்பார்ல பள்ளி விழுந்துச்சுங்க. அறிவு இருக்காடா உனக்கு? சாம்பார்ல பள்ளி விழுவுற வரைக்கும் சொல்லிக்கிட்டா இருந்த? பள்ளி விழுந்தா எடுத்து போடு. இவ்வளவு பெரிய அண்டாவுல 2 இன்ச்சு பள்ளி விழுந்தா யாரும் செத்துற மாட்டாங்க. நாம என்ன சரவண பவனா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்? ரெகுலர் கஸ்டமர் வராம போயிடுவானு பயப்படுறதுக்கு. எவனோ வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ ட்ரெயின்ல வர்றான் போறான், அவனுக்கா மறுபடியும் வடிக்க சொல்றியா? அப்படியே அடிச்சு விடு. யாருக்கு தெரிய போகுது? எவன் வந்து கேட்கப்போம். ஃபர்ஸ்ட் ஏசில ரயில்வே மினிஸ்டர் போறாராம், சூப்பர்னு சொன்னாரு. அந்த ஆளுக்கு இந்த சப்பாட்டை அனுப்பிடாத. ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் பண்ணிக்க. தண்ணி அடிப்பாப்ல. முந்திரி பருப்பும் சிக்கன் 65 அனுப்பி. யாரு யாரு நீ? என்ன என்ன? எல்லாரையும் வெளியே போக சொல்லு. ஏதாவது பணங்கன வேணுமா இல்ல கடத்த போறியா? வெளியே போ சொல்றா. ஏய் வெங்கடேஷ், செல்வராஜ், முத்துவடுங்க, கணேசா எல்லாரும் வெளியே போங்கடா. என்னாச்சுங்க? டேய் விஜிலன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்கடா. நான் கூப்பிடுற வரைக்கும் யாரும் இந்த பக்கம் வராதீங்க. போங்கடா. That's better. என்ன என்ன வேணும் உனக்கு? எனக்கு எது வேணாண்டா. செத்து போறதுக்கு முன்னாடி எதுக்காக சாவறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு செத்துப்போ. தடவுறீங்க. மந்திரிக்கு சிக்கன் 65. உன் பேர் என்ன? சொக்கலிங்க. எனக்கு சொக்கன் 65. ஏண்டா நல்ல சாப்பாடு போட மாட்டேங்கிற? 25 ரூபாய்க்கு சாப்பாடுங்கிற பேர்ல எதையோ ஒன்று அனுப்பி வச்சுட்டு கொள்ள லாபம் சம்பாதிக்கணும். அதானே பிசினஸ்னா 1-2 காசு பார்க்க அப்படி இப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பண்றது தானே. இதுக்கு போய் கொல்லுவீங்களா? அப்படி சாதாரண தப்பு மாதிரி சொல்லி தப்பிச்சுக்க பார்க்காத. 5 பைசா திருடினா தப்பா? பெரிய தப்பு இல்லைங்க. 5 கோடி தடவை 5 பைசா திருடினா தப்பு மாதிரி தாங்க தெரியுது. 5 கோடி பேரு 5 கோடி தடவை 5 பைசா திருடினா பெரிய தப்புங்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாளா எத்தனை ட்ரெயின்ல எத்தனை 1000 பேருக்கு மோசமான சாப்பாடு போட்டிருப்பேன். நீ சாக வேண்டியவன் தானே. வேணாம், என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடாத. ஆர்பிஎம் கூப்பிட்டா உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க.
ஏங்க சொல்லுங்க. நாகராஜ ஆராதனை முடிஞ்சு பாதி பேர் புறப்பட்டா. நீங்க எப்ப பயணம்? ஆஞ்சநேயர் உற்சவத்தோட தானே விழாவே முடியாது. இன்னைக்கு சுருட்டில கீதார்த்த முக்கியத்திலையும் பாடிட்டு தான் புறப்பட வேண்டாம் பொண்ணு. மாமி அம்பி ஒரு லெட்டர் கொடுத்தானாமே, அதுக்கு ரிப்ளை என்னாச்சுன்னு கேக்குறான். ஐயோ என்னம்மா இது? மறந்தே போயிட்டேன் நந்தினி. அம்பி உன்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தான், ஃபைலையே வச்சுட்டேன். என்ன லெட்டர்? லவ் லெட்டர்மா? என்னம்மா இது? பியூட்டிஃபுல் ஃபேமிலி. என்ன எழுதியிருக்கா அம்பி? நீயே படி. விடுனர் பி ராமானுஜம் பிராக்கெட்டுக்குள்ள அம்பி காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டி விண்ணப்பம். அன்புடையீர் உபய குஷலோபரி. தங்கள் மனதில் காதலனுக்குரிய இடம் காலியாக இருப்பதாக அறிகிறேன். அதில் அம்பியாகிய நான் இடம்பெற வேண்டிய இந்த விண்ணப்பம். இத்துடன் எனது படிப்பு தகுதிகளையும் இன்ன பிற இதர விவரங்களையும் கொண்ட கரிக்குலம் விட்டேயும் இணைத்துள்ளேன். தாங்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் தங்களின் சிறந்த பிராணநாதனாக இருந்து கடைசி மூச்சு உள்ளவரை உங்களை காப்பாற்ற அயராது பாடுபடுவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். கரிக்குலம் விட்டு மார்பு விரிஞ்ச நிலையில் 44 இன்ச்சு, இயல்பு நிலையில் 40 இன்ச்சு. பின் குறிப்பு: உத்தியோகத்தில் போதுமான வருமானம் கிடைக்கிறது. தவணை முறையில் எல்ஜி ரெஃப்ரிஜரேட்டர் வாஷிங் மிஷின் வாங்கி போட்டிருக்கிறேன். நாங்க இருக்கிற வீடும் எங்க சொந்த வீடு. தினப்படி திரிக்கால சந்தியா வந்தனம் பண்றேன். 3 வாட்டி பல் தேய்க்கிறேன். லைஃப் பாய் சோப்பு தான் யூஸ் பண்றேன். பீச்சில் டெய்லி 40 நிமிஷம் நடக்கிறேன். உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல? சாரி நந்தினி, இவன் உருப்படவே மாட்டான் பாவி. தாளமுத்து நடராசன் மாளிகையில ஏதோ குமாஸ்தா வேலைக்கு அப்ளை பண்ற மாதிரி எழுதியிருக்கிறான். ஹி சின்சியரு, பட் பேனா இருக்கா? ஒன்னே ஒன்னு இருக்கு. அங்க பாரு, என்னமோ கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிட்ட மாதிரி வைரமுத்து மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறான் அவன். இதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருங்க. என்னடா சொன்னா? நீயே படிச்சுப்பாரு. தங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை வருத்தம். மாமி, நந்தினி கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். பர்மிஷன் தருவீங்களா? என்னப்பா பர்மிஷன்லாம் கேட்டுண்டு பேசுப்பா. ஏன் நந்தினி என்ன ரிஜெக்ட் பண்ண? அது என்ன லவ் லெட்டரா? அதை பார்த்து எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகல. ஏன் நந்தினி? நான் பார்க்க நன்னா இல்லையா? படிக்கலையா? சம்பாதிக்கலையா? என்கிட்ட அப்படி என்ன குறை? எனக்கு உங்க மேல ஒன்றும் தோணல. என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் பிடிக்க மாட்டேன், ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன். வேற எந்த பொண்ணையும் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. உன் மேல என் விரல் நுனி பட்டிருக்குமா? உன் கண்ணை தாண்டி நான் பேசிப்பேனா? நான் உன்னை நான் பார்த்துப்பேன் நந்தினி. ஐயோ, உங்க மேல எனக்கு